நடக்கணும் அதே அப்படின்னு தான் சொல்லி. இன்டென்ஷன். ஏன்னா அதாவது அம்மையார் மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய எண்ணத்திற்கும் அவருடைய சபதத்திற்கும் எதிரான ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்ததால் அதிமுக தொண்டன் ஒவ்வொரு தொண்டனும் குமுறி கொண்டிருக்கிறான். ம். அதாவது வெதும்பி கொண்டிருக்கிறான், துடித்து கொண்டிருக்கிறான். கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் நேரடியாக கட்சி விட்டு நீக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க, ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னாலே நீக்கிறாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா மறைந்த எங்க தலைவர், எங்க தலைவி, புரட்சி தலைவிக்கு எதிரான முடிவுன்னு சொன்னா கட்சி விட்டு நீக்கிடுவான்னு சொல்லி எல்லா தொண்டனும் தேர்தலுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டன் இந்த இந்த கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியை அது அதிமுகவில் அமித்ஷா திமுகவை மாற்றி விட்டதுக்காக ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க முடியாது என்று முடிவே எடுத்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் திமுகவுக்கு பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் கண்ணில் தெரியுதுனால்தான் அவங்க மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு ஸ்கீமாக கொடுக்குறாங்க. நான் திமுக வந்து பெஸ்ட் ஆட்சின்னு சொல்ல வரல. நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல்னு ஆங்கிலத்தில் இருக்குது. எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான். ஆனால் அதுல பெட்டர் சாய்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. திமுகவின் ஆட்சி தொடர வேண்டும். ஏன்னா இவங்களை விட்டோன்னா வச்சுக்கோங்க, புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா சொல்ற மாதிரி கபலீகரம் ஆல்ரெடி செய்து விட்டார். கட்சியை, நாட்டையே கபலீகரம் செய்து விடுவார்கள்.